விலை சவரனுக்கு இன்று 840 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 66,720 ரூபாய்க்கு விற்பனை. தமிழகம் முழுவதும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் தொடங்கியது. சென்னை திருவல்லிக்கேணியில் தேர்வு மையத்தை பார்வையிட்டார் அமைச்சர் அன்பில் மகேஷ். வெயிலின் தாக்கம் காரணமாக ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு முன்கூட்டியே தேர்வு நடத்த பரிசீலனை. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல். சென்னை கிண்டியில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் மாநாட்டை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். இந்தியாவின் வளர்ச்சியில் தமிழ்நாடு முக்கிய பங்கு வகிப்பதாக முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம். சென்னையை உலகத்தரத்திலான நகரமாக உருவாக்க மாஸ்டர் பிளான் 3 திட்டம் தயாராகி வருகிறது. CII மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. சென்னை திருவான்மியூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம். கட்சித் தலைவர் விஜய் தலைமையில் 2000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பங்கேற்பு. தவேக பொதுக்குழுவில் கட்சித் தலைவர் விஜய்க்கு முழு அதிகாரம் வழங்கி தீர்மானம். சாதி வரி கணக்கெடுப்புக்கான ஆய்வு நடத்த வேண்டும் உள்ளிட்ட 17 தீர்மானங்கள் நிறைவேற்றம். இலங்கை கடற்படை மீனவர்களால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதை கண்டித்தும் தடுக்க வலியுறுத்தியும் தவேக தீர்மானம். மற்ற மாநில மீனவர்களைப் போலவே தமிழக மீனவர்களையும் மத்திய அரசு சரிசமமாக பார்க்க வேண்டும் என வலியுறுத்தல். தமிழ்நாட்டிற்கு எப்போதும் இருமொழி கொள்கைதான் என்பதில் தவேக திட்டவட்டம். தொகுதி மறுசீரமைப்பு முடிவை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றம். வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராக தவேக தீர்மானம். பெண்கள் பாதுகாப்பு தொடர்பாகவும் தீர்மானம் நிறைவேற்றம். சென்னை திருவான்மியூரில் சாலையில் நின்று கொண்டிருந்த தவேகவினரால் போக்குவரத்து இடையூறு. அனுமதி பாஸ் வைத்திருப்பவர்களே உள்ளே செல்லுமாறு சத்தம் போட்ட தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த். இங்க டிராபிக் ஆகாதீங்க, கிளம்புங்க. ஆமா, நீ அப்படியே இருப்பா. பாஸ் வச்ச போக போறவங்க வேகமா போங்க. தவேகவின் முதல் பொதுக்குழு கூட்டத்தில் 2500 பேருக்கு மதிய உணவு. 20க்கும் மேற்பட்ட உணவு வகைகளுடன் தயாராகும் சைவ விருந்து. தவேக பொதுக்குழு கூட்டத்தையொட்டி சென்னை ECRல் ஒட்டப்பட்ட போஸ்டரால் சர்ச்சை. வருங்கால முதல்வர் பொதுச் செயலாளர் ஆனந்த் என்ற வாசகத்தால் தொண்டர்கள் குழப்பம். போஸ்டர் சர்ச்சை குறித்து தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் விளக்கம். யாரோ விஷமிகள் செய்த வேலை என பேட்டி. தமிழகத்தில் 100 நாள் வேலை திட்ட ஊழியர்களுக்கு சம்பளத்தை உயர்த்தியது மத்திய அரசு. நாள் ஒன்றுக்கு 319 ரூபாயாக இருந்த ஊதியம் 336 ரூபாயாக அதிகரிப்பு. உசிலம்பட்டி காவலர் கொலை தொடர்பாக விவாதிக்க கோரி சட்டப்பேரவையில் அதிமுகவினர் அமளி. கூச்சல் குழப்பத்தால் அவையிலிருந்து வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவு. 1 நாள் சஸ்பெண்ட். சட்டப்பேரவையில் அவை மரபை பின்பற்றி அதிமுக உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும். அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்ட நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல். கோவையில் உயர் ரக போதைப் பொருட்கள் விற்ற காவல் அதிகாரி மகன் உட்பட 7 பேர் கைது. சுமார் 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல்.
கள்ளக்குறிச்சி கனியாமூர் தனியார் பள்ளி கலவர வழக்கு 121 பேரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியது சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார். சென்னையில் இரவு நேரங்களில் பைக் ரேஸ் சாகசத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் 35 வாகனங்களை பறிமுதல் செய்து போக்குவரத்து போலீசார் நடவடிக்கை. சென்னை திருவிக நகரில் பள்ளி மாணவிகளை கத்தியை காட்டி மிரட்டிய சம்பவத்தால் அதிர்ச்சி. இன்ஸ்டாகிராம் ஐடி கேட்டு மிரட்டிய இருவரை கைது செய்தது காவல்துறை. ஈரோட்டில் காய்கறிகள் மற்றும் பழங்கள் மொத்த விற்பனை நிலையத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு. ரசாயனம் தெளிக்கப்பட்டு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த 1 டன் வாழைப்பழம் பறிமுதல். கேரள மாநிலம் மலப்புரத்தில் போதைப் பொருள் கும்பலை சேர்ந்த 10 பேருக்கு HIV பாதிப்பு. போதைக்காக பயன்படுத்திய ஊசிகள் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் குடும்பத்தினருக்கும் சோதனை. ஹரியானா மாநிலம் பஞ்ச்குலா பகுதியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து மருந்து கடை மீது மோதிய கார். 2 பேர் உயிரிழப்பு, 4 பேர் காயமடைந்துள்ளதாக தகவல். இங்கிலாந்து மன்னர் சார்லஸ் மருத்துவமனையில் அனுமதி. புற்றுநோய் சிகிச்சை பக்க விளைவுகளால் பாதிப்பு. IPL தொடரின் இன்றைய லீக் போட்டியில் சென்னை பெங்களூரு அணிகள் பல பரீட்சை. சேப்பாக்கம் மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ थैंक यू அவர்களை மாஸ் ஏத்துறது தியேட்டர் தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.